செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் முடங்கிய நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. துபாய், அபுதாபியில் சில நிறுவனங்கள் விமான சேவையை தொடங்கியுள்ளன. முதற்கட்டமாக 3 மணி நேரத்தில் 15 சிறப்பு விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. அதன்படி துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு முதல் விமானம் நேற்று இரவு புறப்பட்டு வந்தது. We just boarded the flight to India. As of now, I'm pretty excited that I'm going back home, especially at the festival time. I'll be back home during Holi. அதேபோல அபுதாபியிலிருந்து புறப்பட்ட முதல் விமானம் நேற்று இரவு பெங்களூரு வந்தடைந்தது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலிருந்து இன்று 10 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் இன்று முதல் மஸ்கட்டிலிருந்து மும்பை, திருச்சி, கொச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்களை இயக்குகிறது. குவைத் வான்பரப்பில் இருந்து தரை நோக்கி அமெரிக்காவின் F-15 ஜெட் விமானம் விழும் காட்சிதான் இது. இவ்வாறாக 3 அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அதில் ஏராளமான விமானங்களும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பஹ்ரைன் போன்ற வளைகுடா நட்பு நாடுகளில் உள்ள தங்கள் நிலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள போர் விமானங்கள் மூலம் அமெரிக்கா ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அவ்வாறு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட் விமானம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து கீழ்நோக்கி விழுந்தது. சாதுரியமாக செயல்பட்ட விமானி பாராசூட்டில் இருந்து குதித்து உயிர் தப்பினார். இதேபோல மேலும் 2 விமானங்களை குவைத் வான்வெளியில் இழந்து அதிர்ச்சியில் உறைந்தது அமெரிக்க படை. அவற்றை தாங்களே வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு தவறாக சுட்டதால் அந்நாட்டு வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த தங்களின் 3 F-15 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 விமானங்களில் இருந்த 6 விமானிகளும் பாதுகாப்பாக குதித்து உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ள அமெரிக்கா விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருடன் தொலைபேசி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்தினார். பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் உரையாடிய பிரதமர் மோடி அந்நாட்டின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு தனது கண்டனங்களை பதிவு செய்தார். இந்த இக்கட்டான நேரத்தில் பஹ்ரைன் மக்களுடன் இந்தியா உறுதுணையாக நிற்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். மேலும் பஹ்ரைனில் வசிக்கும் இந்திய சமூகத்திற்கு நாட்டு அரசு அளித்து வரும் ஆதரவிற்கும் பாதுகாப்பிற்கும் பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். இதேபோல் சவுதி அரேபியாவின் தற்போதைய நிலவரம் குறித்து அந்நாட்டு பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானுடன் பிரதமர் மோடி விவாதித்தார். அப்போது சவுதி அரேபியாவின் இறையாண்மை மற்றும் எல்லை ஒருமைப்பாட்டை மீறி நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்ததாக தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட உதவி எண்களுக்கு இதுவரை 1200 பேர் தொடர்பு கொண்டதாக தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. இதில் துபாயில் இருந்து 253 அழைப்புகளும், அபுதாபியில் இருந்து 95 அழைப்புகளும் வந்ததாகவும் பெரும்பாலானோர் தங்களை மீட்குமாறு கோரியதாக அயலக தமிழர் நலத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாசிமகத்தையொட்டி கடலூர் மாவட்டம் தேவராம்பட்டினத்தில் உள்ள வெள்ளி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. காரைக்கால் அருகே மண்டபத்தூர் கடற்கரை திருவிழா கோலம் பூண்டது. இதேபோன்று சென்னை மெரினா கடற்கரையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கோவில்களின் உற்சவ சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்ய காங்கிரசுக்கு இன்றே கடைசி நாள் என திமுக கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை கூடுதல் இடங்களை அக்கட்சி கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த முறை போன்றே வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கவும் திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் காங்கிரசுக்கு இதைவிட கூடுதல் இடங்களை தர முடியாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது.
திமுகவின் இந்த முடிவை காங்கிரஸ் ஏற்க மறுத்து வருவதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 35 இடங்கள் கிடைக்காவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்தும் காங்கிரஸ் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையை இனியும் நீட்டிக்க விரும்பாத திமுக தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்ய காங்கிரசுக்கு கெடு விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் சொல்வதற்கு தங்களிடம் சாதனைகள் இல்லாததால் மதுரை மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் என்றார். திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பாஜக அரசுக்கு நேர்மாறானது திமுக அரசு என்றும் தெரிவித்தார். டபுள் இன்ஜின் அவங்க சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு. டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு வெல்லும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு தொடர்பாக 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு என பரபரப்பாக பணியாற்றி வருகின்றன. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழுக்கள் அமைக்காமல் அதிமுக காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாமகவின் அன்புமணி தரப்பு மற்றும் டிடிவி தினகரனின் அமமுகவுக்கான தொகுதிகள் குறித்தும் ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பாஜக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் டெல்லியில் இருந்து சென்னைக்கு புறப்படும் முன்பாக விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரிய சங்கீதா மீது இணையதளங்களில் தாக்குதல் நடத்தப்படுவதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அந்த சங்கம், விஜய் சங்கீதா இடையேயான விவாகரத்து மனு தாக்கல் தனிப்பட்ட நடைமுறை என்றும் அதனை ஆபாசமாக விவாதிக்க யாருக்கும் உரிமையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. விஜயின் பெயரை கூறிக்கொண்டு அவரது தொண்டர்கள் சங்கீதாவுக்கு எதிராக வன்முறை பதிவுகள் இடுவதாகவும் இவை பெண்களுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறை என்றும் தெரிவித்துள்ளது. பொது வாழ்வுக்கு வந்துவிட்ட தவிக தலைவர் விஜய் இத்தகைய செயல்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரசிகர்கள் என்ற பெயரில் நடைபெறும் ஆணாதிக்க வன்முறையை கண்டிக்க வேண்டியது அரசியல் கட்சி தலைவரின் பொறுப்பு என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. ஆபாச பதிவுகளை தடுத்து நிறுத்த சைபர் குற்றப்பிரிவு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று நிகழ இருக்கும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என வானியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் இன்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி 6:47 வரை நிகழவுள்ளது. சந்திர கிரகணத்தை காண கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் செயல்படும் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் தமிழ்நாட்டில் இருந்து முழு சந்திர கிரகணத்தை காண முடியாது எனவும் சந்திர கிரகணம் நிறைவடையும் தருவாயில் கிழக்கு திசையில் பகுதியளவு தெரிய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வான் இயற்பியல் நிறுவன இயக்குநர் அன்னபூரணி தெரிவித்தார். சாயங்காலம் சந்திரகிரகணம் இருக்கு. அதோடு லாஸ்ட் பிட் மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். ஏன்னா சந்திரன் உதிக்கிற டைம் வந்து 6:30க்கு வருது. அது சந்திர கிரகணம் முடியறது டைம் வந்து 6:47. அதனால நம்ம ஹொரைசன் கொஞ்சம் மேல் மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். இதனிடையே சந்திர கிரகணத்தையொட்டி இன்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இரவு 8:30 மணிக்கு பிறகு கோவில் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்கள் வழக்கம் போல ஏழுமலையானை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நடை காலை 8:20 மணிக்கு அடைக்கப்பட்டு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு இரவு 7:35 மணிக்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கஞ்சா போதையில் வடமாநில தொழிலாளி உட்பட 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடம்போடு வாழ்வு கிராமத்தில் 9 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் அவ்வழியாக வந்த 2 நபர்களை அரிவாளால் வெட்டியதோடு அவர்களின் இருசக்கர வாகனத்தை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். பின்னர் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியை வந்தடைந்த அவர்கள் அங்குள்ள தேநீர் கடையில் பெட்ரோல் குண்டை வீசியதாக தெரிகிறது. அங்கு கூடியிருந்தவர்களை அந்த கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜான், செங்கல் சூளையில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளி ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த பெரும்பத்தைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, சசிகுமார், கணேசன் உள்ளிட்ட 6 பேர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற நெல்லை சரக டிஐஜி சரவணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர். 9 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து நாங்குநேரி பகுதியில் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கொலை சம்பவம் கஞ்சா போதையில் நடந்ததா அல்லது சாதிய மோதலா என்ற கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சின்னம்மை பாதிப்பு உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோரை தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. சின்னம்மை பரவ தொடங்கியுள்ள நிலையில் அதுகுறித்து பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் சின்னம்மை நோயானது அதனால் பாதிக்கப்பட்டவர் தும்மும் போதும் இருமும் போதும் வெளிவரும் துளிகள் மூலமும் கொப்புளங்களில் இருந்து வரும் திரவத்தை தொடுவதன் மூலமும் பரவும் என்றும் இது கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தன் சுத்தமும் கைகளை கழுவுதலும் அவசியம் என்றும் இருமல் அல்லது தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நீர் சத்துமிக்க ஆகாரங்கள், சத்தான உணவுகளை உண்ணுதல், பாதிக்கப்பட்டவரை அனைத்து குப்புளங்களும் காய்ந்து உதிரும் வரை தனிமைப்படுத்தி வைத்தல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முழுமையாக குணமடைந்த பின்னரே பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உடைகள், படுக்கை விரிப்புகள் கிருமிநாசினி கொண்டும் வெந்நீரிலும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக பாகிஸ்தான் வீரர்களுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தலா 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்திய மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றோடு வெளியேறியது. குறிப்பாக இலங்கையில் நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்றது அந்நாட்டு ரசிகர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கேப்டன் சல்மான் அலி ஆகா, பாபர் ஆசம், ஷாஹின் அப்ரிடி உள்ளிட்ட ஒவ்வொரு வீரருக்கும் தலா பாகிஸ்தான் மதிப்பில் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் சிறப்பாக விளையாடும் பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவது போல மோசமான முடிவுகளுக்கு அவர்கள் அபராதத்தையும் ஏற்க வேண்டும் என்று PCB அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹ்சின் நக்வி அணியின் தற்போதைய செயல்பாடுகளால் மிகுந்த அதிருப்தியில் உள்ளதாகவும் இதனால் கேப்டன் சல்மான் அலி ஆகா மற்றும் பயிற்சியாளர் மைக் ஹசனின் பதவி பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாபர் ஆசம், சல்மான் ஆகா, உஸ்மான் கான் உள்ளிட்ட சில வீரர்களின் T20 சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை இந்த உலக கோப்பையுடன் முடிவுக்கு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்ட பின்னர் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சங்கொலி முழங்க கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மாசி மாத பௌர்ணமியையொட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் திரளான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கத்துடன் 2 கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதையை வலம் வந்து பெருவுடையாரை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் 2 குட்டிகள் உட்பட 9 யானைகள் சாலையோர முகாமிட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உணவு மற்றும் தண்ணீருக்காக வனத்திலிருந்து வெளியேறிய யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சாலையில் முகாமிட்டன. சாலையை கடக்க முடியாமல் யானைகள் காத்திருந்ததை அறிந்து வனத்துறையினர் அங்கு விரைந்தனர். பின்னர் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு யானைகள் கடந்து செல்ல வழிவகை செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் நடந்த கச்சேரியில் பீகார் எம்எல்ஏவும் பாடகியுமான மைதிலி தாக்கூர் முருகப்பெருமானின் பாடலை பாடி அசத்தினார். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் பாடலை கேட்டு ரசித்தனர்.
நாகை மாவட்டம் ஆழியூரில் SDPI கட்சியின் மகளிர் அணி சார்பில் ரமலான் மாத சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நோன்பு திறக்கும் விழாவில் இஸ்லாமிய பெண்களுடன் இந்து மற்றும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் நோன்பு கஞ்சி மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டு மத நல்லிணக்கம் போற்றப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக சென்னை வளசரவாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு A, B என 2 அணிகள் மோதிக்கொண்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு காசோலைகள், கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி உட்கோட்டத்திற்குட்பட்ட 6 காவல் நிலைய எல்லைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 டன் குட்கா புகையிலைப் பொருட்கள் அழிக்கப்பட்டன. தேர்வாய் பகுதியில் ராட்சத பள்ளம் தோண்டப்பட்டு தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் கொட்டி புதைக்கப்பட்டன. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 3 டன் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் அழிக்கப்பட்டன. அரகண்டநல்லூர் பேரூராட்சி பகுதியில் ராட்சத பள்ளம் தோண்டப்பட்டு அதில் போதைப் பொருட்களை கொட்டி ரசாயனம் ஊற்றி புதைக்கப்பட்டது. சென்னை ராயபுரம் மைதானத்தில் பாஷா படத்தின் பாடலை ஒலிக்கவிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்டோ ஓட்டி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி மேற்கு மாதா கோயில் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை ஜெயக்குமார் வழங்கினார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை செய்தார். அப்போது ஆட்டோ ஒன்றை எடுத்துக்கொண்டு ஜெயக்குமார் மைதானத்தை வலம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் 8 ஆண்டுகளாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட ஆஷா, ஸ்வீட்டி, மேக்ஸ் ஆகிய 3 மோப்ப நாய்கள் பணி ஓய்வு பெற்றன. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இவற்றுக்கு பதக்கங்களை அணிவித்து சிவப்பு கம்பளம் விரித்து உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் காஞ்சியில் சிறப்பு பயிற்சி பெற்ற 3 புதிய மோப்ப நாய்கள் பாதுகாப்பு பணியில் இணைக்கப்பட்டுள்ளன. மறைந்த திரைப்பட இயக்குநர் சுரேஷ் சங்கையாவின் மகளுக்கு அவரது கல்வி செலவிற்காக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நடிகர் யோகிபாபு வழங்கினார். ஒரு கிடாயின் கருணை மனு படத்தின் மூலம் பிரபலமான இயக்குநர் சுரேஷ் சங்கையா ஓராண்டுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் காலமானார். இவர் இறுதியாக யோகிபாபுவை வைத்து கிணத்த காணும் படத்தை இயக்கி முடித்தார். இந்த படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நடிகர் யோகிபாபு சுரேஷ் சங்கையாவின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கினார். பண்ணாரி திம்பம் மலைப்பாதையில் ஒற்றை யானை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி திம்பம் மலைப்பாதையில் ஒற்றை யானை திடீரென சாலையின் குறுக்கே நின்று வாகனங்களை மறித்தது. சாலையின் நடுவே நீண்ட நேரம் அங்குமிங்கும் யானை உலா வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு யானை தானாகவே வனத்திற்குள் சென்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாதர் கோயில் மாசிமக திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மணக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அரங்கநாதர் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சங்கு ஒளி முழங்க பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள வெண்ணிமலை முருகன் கோயிலில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான குறும்பலாப்பேரி, திப்பனம்பட்டி, ஆவுடையானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். சிவகங்கையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய ஒரு மாணவன் தனது தந்தை மாரடைப்பால் உயிரிழந்ததைக் கண்டு கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலை மகனை ஆசீர்வதித்து தேர்வு எழுத அனுப்பி வைத்த தந்தை செந்தில் திடீரென மாரடைப்பால் காலமானார். தேர்வு முடிந்து உற்சாகமாக வீடு திரும்பிய மாணவன் ஹர்ஷித்துக்கு தந்தையின் மரண செய்தி பேரிடியாக அமைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதியில் 36 ஆண்டுகளாக பட்டா கேட்டு போராடி வந்த 40 பட்டியல் சமூக குடும்பங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா பட்டா வழங்கி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனால் நிகழ்ந்த கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தனர். அவர்களிடம் பேசிய ஆட்சியர், வீடு வாசலை விட படிப்புதான் முக்கியம் என்பதால் குழந்தைகளை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
பைக் டாக்ஸிகளுக்கு எதிராக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டனர். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுற்றுலா பயணிகளை நம்பி 800க்கும் மேற்பட்டோர் ஆட்டோ ஓட்டுவதாகவும், விதிகளை மீறி இயக்கப்படும் பைக் டாக்ஸிகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி 500க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் உள்ள கௌதம நதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தன்னை மகனாக பாவித்த வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுத்த இந்த அபூர்வ நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசிமகத்தை ஒட்டி தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. வரிச்சிக்குடி வரசித்தி விநாயகர், மேல காசாக்குடி வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுத்து என்பவர் உறவினரின் ஈமச்சடங்கிற்கு பொருட்கள் வாங்க இருசக்கர வாகனத்தில் சென்றார். ராமநத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்திற்கு அருகே வந்தபோது அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அந்த வழியாக சென்ற தலைமை காவலர் ஐயப்பன் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தார். பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இளைஞர் ஒருவர் பேருந்தின் டயருக்கு அடியில் படுத்து ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரதீப் என்பவர் பயணிகளிடம் தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் தடுக்க வந்த காவலரையும் ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவலர்கள் அவரை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை பணிகள் முடங்கின. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பிளாக் மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 115வது ஆண்டு குண்டம் திருவிழாவிற்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு குண்டத்திற்கு பூ வளர்ப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமையன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 62 அடி நீளமுள்ள குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெரம்பலூர் அருகே நிகழ்ந்த விபத்தில் நடிகை தேவி பிரியா காயமின்றி உயிர் தப்பினார். பெரம்பலூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சின்னத்திரை நடிகை தேவி பிரியா பயணித்த கார் விபத்தில் சிக்கியது. தேனி நோக்கி சென்ற போது திருவள்ளக்குறிச்சி பகுதியில் காரின் டயர் பஞ்சராகி உள்ளது. சாலை ஓரத்தில் காரை நிறுத்தி டயரை மாற்றிக் கொண்டிருந்த ஓட்டுநர் முத்துகணேஷ் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் வந்த திவாகர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகை தேவி பிரியா காயமின்றி தப்பிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நேரு வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய எண்ணெய் திரவத்தால் வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாக்கினர். தனியார் உணவகம் அருகிலுள்ள பாதாள சாக்கடையிலிருந்து எண்ணெய் திரவம் கசிந்ததால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சாலையில் தண்ணீரை பீச்சடித்து எண்ணெய் படலத்தை அகற்றி சீரமைத்தனர். திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ போர்மன்ன லிங்கேஸ்வரர் கோவிலில் திரைப்பட நடிகர் ராமராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ போர்மன்ன லிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா தொடங்கியிருக்கும் நிலையில் ராமராஜன் கோவிலுக்கு வந்தார். அவரை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த ராமராஜனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதனை பெற்றுக்கொண்டு வெளியே வந்த அவருடன் ரசிகர்களும் பொதுமக்களும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் 4வது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரத்துறையில் பணிபுரியும் கிளாஸ் 1 மற்றும் கிளாஸ் 2 பிரிவு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் அரசு பிரிவினை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். இதேபோல திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொடைக்கானல் அருகே போலூர் மலை கிராமத்தில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. வெப்பத்தால் காய்ந்த புற்களில் பற்றிய தீ காற்றின் வேகத்தால் பரவியது. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. அருகிலேயே ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதி இருப்பதால் தீ வனத்திற்குள் பரவாமல் தடுக்க வனத்துறையினர் உடனடியாக தீத்தடுப்பு கோடுகளை அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் விபத்தில் மூளைச்சாவடைந்த பட்டதாரி இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. காய்கறி சந்தையில் பணியாற்றி வந்த ஆலங்குளத்தைச் சேர்ந்த 21 வயதான தினேஷ் மீது கடந்த 28ஆம் தேதி இருசக்கர வாகனம் மோதியதில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தினேஷ் மூளைச்சாவடைந்ததால் அவரது குடும்பத்தாரின் சம்மதத்துடன் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மரியாதையுடன் தினேஷின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று விழுப்புரம் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசுக்கு சுமார் 28 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான வழக்கு நீதிபதி மணிமொழி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி, கௌதம சிகாமணி தவிர மற்ற 5 பேரும் ஆஜராகினர். இந்நிலையில் அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்ததால் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பருவதமலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மலையின் உச்சியில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோயில் உள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலையேற வழிபாடு மேற்கொள்வது வழக்கம். இந்த மலைக்கு செல்ல நாள்தோறும் காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பௌர்ணமியையொட்டி நேற்று பருவதமலைக்கு செல்வதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்திருந்தனர். ஆனால் பிற்பகல் 1 மணிக்கு மேல் வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக சிறுவன் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மொட்டணம்பட்டி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரவீன், லியாஸ், கவின், சிறுவன் உட்பட 7 பேரை மடக்கி பிடித்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 33 அடி உயர குதிரை சிலைக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் பக்தர் ஒருவர் பணமாலையை காணிக்கையாக செலுத்தினார். குலமங்கலத்தில் உள்ள ஐயனார் கோயிலில் மாசிமக திருவிழா நடைபெற்றது. கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள 33 அடி உயர குதிரை சிலைக்கு பக்தர்கள் காகித மாலைகளை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் உப்பு விடுதியைச் சேர்ந்த விஜய் செல்வம் என்பவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தாள்களை மாலையாக கட்டி வழங்கினார். கடலூர் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மண்டலத்திற்கு கீழ் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையத்தில் இயங்கி வரும் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அதன் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 1,15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த பயணியிடம் சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையை சேர்ந்த அந்த நபரின் உடைமைகளை சோதனைக்குட்படுத்தினர். ஆடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 750 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அடையாறு அருகே நேற்று இரவு கார் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அடையார் கோட்டூர்புரம் இடையே அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 4 பேரில் 3 பேர் தப்பிய நிலையில் பெண் ஒருவர் தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் பெண்ணின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கன்னி கோயிலில் மாசித் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விரதமிருந்து அக்னிச்சட்டி ஏந்திய பக்தர்கள் அதனை கடலில் விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். 1 மணி நேரம் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கையை அனைவரும் பார்த்து ரசித்தனர்.
மந்திரக்கற்களை வைத்து பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கூறி பெண்ணிடம் 2 சவரன் தங்க நகை மற்றும் 56,000 ரூபாயை ஏமாற்றிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் வசிக்கும் பௌசியாவிடம் நாகராஜ் என்பவர் தனக்கு தெரிந்த நபரிடம் உள்ள மந்திரக்கற்களை வைத்து பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கூறியதாக தெரிகிறது. அதனை நம்பிய பௌசியா மந்திரக்கற்களை வாங்க தேனியைச் சேர்ந்த ஆண்டவரிடம் 2 சவரன் தங்கச்சங்கிலி 56,000 ரூபாய் ரொக்கத்தை கொடுத்ததாக தெரிகிறது. மந்திரக்கற்கள் தராமல் ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து ஆண்டவர், நாகராஜ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஊராட்சியில் சூரிய சக்தி மின் நிலையம் மற்றும் நெல் அரவை ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நெல் அரவை ஆலை கழிவுகளால் விவசாய நிலங்கள் நச்சுத்தன்மையாகும் என்றும் மின் நிலையம் அமைப்பதன் மூலம் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மற்றும் ஆடிப்பூர கொட்டகை பகுதிகளில் 2 குரங்குகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. கோயிலுக்கு வரும் பக்தர்களின் உணவுப் பொருட்களை பிடுங்குவதுடன் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. பொதுமக்கள் நடமாட முடியாதவாறு அச்சுறுத்தும் இந்த குரங்குகளை வனத்துறையினர் உடனடியாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானில் மீன்பிடி தொழிலுக்காக சென்று சிக்கி தவிக்கும் 51 குமரி மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி எம்பி விஜயவசந்த் தலைமையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். ஈரான், இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ஈரானில் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 400 மீனவர்கள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஏவுகணை அறிவியல் கருத்தரங்கில் பிரம்மோஸ் ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படும் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி சிவதானு பிள்ளை பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் 2047க்குள் இந்தியாவை வல்லரசாக்க இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவது அவசியம் என்றார். சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகளில் பிரம்மோஸ் ஏவுகணையின் பங்கு முக்கியமானது என குறிப்பிட்ட அவர் நவீன தொழில்நுட்பம் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உரிய அனுமதியின்றி தங்கியிருந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்த இளம்பெண் உட்பட 3 காவல்துறையினர் கைது செய்தனர். நைஜீரியாவை சேர்ந்த சிபிஜு, மைக்கேல் உபேசிகோ மற்றும் 18 வயதான இளம்பெண் மிராக்கல் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளாக உரிய அனுமதியின்றி வேப்பம்பாளையத்தில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்று அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 2 ஆண்களை திருவண்ணாமலையில் உள்ள சிறப்பு முகாமிலும் இளம்பெண்ணை திருச்சி சிறப்பு முகாமிலும் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் சாமி கோயிலில் ஜப்பானைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்தியாவில் உள்ள முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இவர்கள் சோளிங்கர் மலை கோயிலுக்கு ரோப்கார் மூலம் சென்று நரசிம்மரை வழிபட்டனர். வெளிநாட்டு பக்தர்களின் வருகை உள்ளூர் பக்தர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி திருச்சியில் பங்கேற்கும் கூட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு வரும் மார்ச் 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை தரவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கவிருக்கும் பொதுக்கூட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது காரில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோரை அழைத்துச் சென்று திருச்சியின் முக்கிய பகுதிகளில் இடங்களை நேரில் ஆய்வு செய்தார். சிதம்பரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தகாத வார்த்தைகளால் பேசிய இளைஞர்களை பெண்கள் துரத்தி சென்று தாக்கினர். ரயில்வே மேம்பாலத்தில் பெண்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி வர்ணித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் அந்த இளைஞர்களை பிடித்து சரமாரியாக தாக்கினர். தஞ்சாவூர் கரங்காடிப்பட்டியில் பாரம்பரிய முறைப்படி வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு மாடுகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 20 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் 12 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் போட்டியில் பங்கேற்று காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வாலாஜாபேட்டை அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் 2 கார்களின் மீது மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னைக்கு சென்ற காரின் முன்பக்க டயர் வெடித்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்புகளை கடந்து எதிர்ப்புறம் வந்து கொண்டிருந்த 2 கார்களின் மீது மோதியது. இந்த விபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ தம்பதி உட்பட 4 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் மாசி மகத்தை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் பால்குடத்தை சுமந்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் கொண்டு வந்த பால் மூலம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வருவாய்த்துறை ஊழியர்களிடம் தனது நிலத்தை போலி பட்டா மூலம் மற்றவர்களுக்கு மாற்றியது குறித்து விவசாயி ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் சிலர் அந்த விவசாயியை ஒருமையில் பேசியதுடன் நாற்காலியால் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பறைக்கோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொண்டு செல்வதில் காவல்துறை விதித்துள்ள கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அனுமதி சீட்டு வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தால் ஜல்லி மற்றும் எம்சான் விலை அதிகரித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் பால் மார்க்கெட் கட்டடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 230 கடைகள் உள்ள பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்ட கடந்த சில நாட்களுக்கு முன்பு பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பழைய கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் வாகனத்துடன் வந்ததாக தெரிகிறது. இதனை கண்டித்து பால் வியாபாரிகளும் விவசாயிகளும் பொக்லைன் இயந்திரத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள வனக்கல்லூரி சுற்றுச்சுவரில் நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் எதிர்ப்பு குறித்து ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டிருந்த விழிப்புணர்வு வாசகங்களை ஆதித்தமிழர் பேரவையினர் கருப்பு மையால் அடித்தனர். தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை ஏற்க முடியாது என முழக்கமிட்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புறவழி சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மாறுவேடத்தில் ரோந்து சென்ற காவல்துறையினர் 50 கிராம் கஞ்சாவுடன் நின்றிருந்த 3 பேரை பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா, ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ், விக்னேஷ் என்பது தெரியவந்தது. அவர்கள் 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு அடுத்த வெண்பாக்கத்தில் 130 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் திடீரென்று ஆய்வு செய்தார். 95% பணிகள் முடிவடைந்திருக்கும் நிலையில் மீதமுள்ள பணிகளில் நிலவும் தாமதத்தை கண்டு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் போக்குவரத்து நெரிசல் இன்னல்களை கருத்தில் கொண்டு அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் அனைத்து பணிகளையும் முழுமையாக முடிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். உதகை அருகே மசனகுடி பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள செண்டுமல்லி பூக்கள் போதிய விலையின்றி தோட்டங்களில் கருகி வருகின்றன. சிவராத்திரிக்கு முன்பு 1 கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது அதன் விலை 20 ரூபாயாக கடும் சரிவை கண்டுள்ளது. இதனால் பறிப்பு கூலி கூட கிடைக்காத விரக்தியில் பூக்களை பறிக்காமல் தோட்டத்திலேயே விட்டுவிடுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெரியகுளத்துப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மணப்பாறை வட்டாட்சியர் சுந்தரபாண்டியன் போட்டியை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு வாடிவாசல் வழியாக 800 காளைகள் ஒவ்வொன்றாக விட்டுவிடப்பட்டன. இந்த காளைகளை அடக்குவதற்கு 300 வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் போட்டியை கண்டு ரசித்தனர். இறைச்சி கடைகளில் ஆடு மாடுகளை வெட்ட தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மிருகவதை தடுப்புச் சட்ட விதிகள் மீறப்படுவதாக கூறி விலங்கு நல ஆர்வலர் முரளிதரன் தொடர்ந்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி R சுரேஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. எந்த குறிப்பிட்ட கடையில் விதிமீறல் நடக்கிறது என்பதை கூறாமல் பொத்தாம் பொதுவாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.